செம்பருத்தி பூ அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா, தலைமுடி உதிர்றதுக்கு, இளநரை அந்த மாதிரி பிரச்சனைக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் செம்பருத்தி பூ பார்த்திங்கனாக்கா, புற்றுநோய் அதாவது புண்ணுலேருந்து புற்றுநோய் வரைக்கும் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து தான் செம்பருத்தி. அதனாலேயே இப்போ வரைக்கும் சித்த மருத்துவத்தில வெள்ளை செம்பருத்தியும், சிவப்பு செம்பருத்தியும் பயன்படுத்தி வராங்க. அதை பற்றின வீடியோ தான் இந்த ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடந்த 2008ல் USDA ஆய்வில் செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால ரத்த அழுத்தம் குறையுது. அதேபோல் ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலோட அளவையும் குறைக்குது. இதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆயுர்வேதத்தில் சிவப்பு மற்றும் வெள்ளை செம்பருத்தி வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய இருமல், முடி உதிர்தல் இதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து செம்பருத்திக்கு உள்ளது. பூ மற்றும் இலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலையில விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதனால இதை எப்படி வேணால் நம்ம சாப்பிடலாம். ஜூஸாவா குடிக்கலாம், இல்லை சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா டீ போல குடிக்கலாம். இதை குடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஜலதோஷம், அப்புறம் இருமல், இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய உடம்பு வீக்னஸ் இது எல்லாமே நமக்கு சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள், இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய கொலஸ்ட்ரால்னால் ஏற்படக்கூடிய அடைப்புகளை வந்து இந்த செம்பருத்தி குடிக்கிறதுனால நம்ம உடம்ப ஆரோக்கியமாக பாதுகாக்குது. நிறைய பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவாக இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட பெண் தன்மைக்கான அளவாக இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க முகப்பகுதியில் முடி வளருது, இந்த மாதிரி பிரச்சனைகள், கை காலில் முடி வளருது. ஆ அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த செம்பருத்தி பூவோட இலைய தேநீராக்கி குடிச்சிட்டு வந்தானாக்கா, அந்த பிரச்சனை சரியாகும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா, மாதவிடாய் தொந்தரவு இருந்தாலும் சரியாகும். பெண்கள் இதை வந்து எப்பயுமே அவாய்ட் பண்ணக்கூடாது, இந்த பூவை மட்டும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் பலம் பெறவும், அதேபோல் நோய் எதிர்ப்பு சக்தி சில நோய்கள் நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா, இந்த சளி, ஜுரம் அந்த மாதிரி நோய்கள் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப பெரிய நோய்கள்னு சொல்லலாம். புற்றுநோய் அந்த மாதிரி நோய்கள் நம்மளுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும், வந்த பின்பு பார்த்திங்கன்னா, அதில் ஏற்படக்கூடிய புண்கள், சின்ன சின்ன புண்கள் வந்து புற்றுநோயில் ஏற்படும். அந்த புண்கள் ஆறத்துக்கும் இந்த செம்பருத்தி பூவிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. செம்பருத்தியில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்தோசினியன்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிலிக் அமிலம் போன்ற நிறைய சத்துக்கள் வந்து இதில் கலந்துருக்கு. இதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடிகள் நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே போல் உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புற்றுநோய் சம்மந்தப்பட்ட ரொம்ப ஆபத்தான நோயிலிருந்து நம்ம வந்து நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும். சில குழந்தைகள், பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த அனிமிக்காக இருக்கக்குள்ள நம்ம என்னவோ மருந்தெல்லாம் சாப்பிடுவோம், என்னென்னவோ செஞ்சு பார்ப்போம். அப்போது இந்த செம்பருத்தி பூவோட தேநீரை வந்து தினமும் குடிச்சிட்டு வரக்குள்ளார இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த உடல் அமைப்பு கிடைக்கும். சில பேர் நைட் ஷிஃப்ட் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். நல்லா தூக்கமும் வராது. இப்போ இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு நாளைக்கு வீக் ஆஃப் வருது, அவங்களுக்கு தூங்கணும் அப்படின்னா தூக்கம் வராது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த செம்பருத்தி இலையோட டீயை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல தூக்கமும் வரும். அந்த தூக்கமும் ரொம்ப அமைதியான தூக்கமும் சவுண்ட் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எது நடந்தாலும் கேட்காத மாதிரி நல்ல நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.